எனக்கு என்னமோ இப்போல்லாம் ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா முதல்லலாம் ஏதாவது தப்பு நடந்தால் எந்த மீடியாவிலையும் எந்த நியூஸும் வராது. இப்போ தப்பே இல்லைன்னா கூட ஒரு நியூஸை திரிச்சு போடுவாங்க. அது ஏன் எப்படி எதுக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அது பெரிய விஷயமா சில மீடியாக்கள்லாம் வந்து ஊதி 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 பேசும். ஓகே, சூலூரில் ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க, அதுக்கான தண்டனையை அவங்கள ஒரே நாளைக்குள்ளே பிடிச்சு அவங்கள இப்போ கையை காலை உடைச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் கைது பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு நர்ஸு தவறான ஆப்ரேஷனால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. தவறான ஆப்ரேஷன் பண்ணது யார்? அந்த டாக்டர். அதுக்காக போராட்டம் பண்ணாங்க. எந்த பர்சன் அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் நியாயமாக வழங்கணும். அதுக்கான நடவடிக்கையும் இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மின்வெட்டு. இந்த மின்வெட்டு மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ ஊழல் பண்ணுறாங்க. ஏதாவது தப்பு பண்ணால் உடனே சஸ்பென்ஷன் கிடைக்கிது, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க, இல்லை ஜாப்லேருந்தே ரிசைன் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் உள்ளவங்களும் அந்தந்த துறையில் உள்ளவங்களுக்கு அவ்வளவு பயம் வருது. ஏன்னா எந்த துறையிலையும் யாருமே நியாயமாக இருந்ததே இல்லை இது வரைக்கும். ஏன் போன 5 வருஷம் டிஎம்கே ஆட்சியில் எந்த ஊழலும் நடக்கலையா? இல்லை எந்த கொலையும் நடக்கலையா? எந்த கற்பழிப்பும் நடக்கலையா? கல்குவாரியில் அவங்க எவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ அந்த கனிமவள கொள்ளைங்கிறது டிஎம்கே ஆட்சியில் எவ்வளோ நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே. இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வந்த ஒரு கட்சியை எங்கே இவங்க பெருசாக வளர்ந்து வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க, நமக்கு வேலைக்கு ஆபத்து, நம்மளோட பொருளாதாரத்துக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா ஆஃபீஸர்ஸும் மின்வெட்டு. தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஆனால் இவங்க வேணுக்குன்னே அந்த பவர் கட்டை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது. அதுவும் பர்டிகுலராக ஒரு சில தொகுதியிலன்னு அது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன் அதை பண்ணுறாங்க? டிவிக்கே மேலே ஒரு பேட் ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறதுன்னு யாரும் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஆட்சிக்கு வந்த 10 நாளில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அது மக்களும் புரியும், மக்களுக்கும் தெரியும். ரெண்டாவது, ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் விஜய் வந்து நேரில் வந்து பேச முடியாது. அதுவும் மக்களுக்கு புரியணும். எல்லா விஷயத்துக்கும் விஜய் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே. நம்மளை திசை திருப்பி திரும்பவும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களோட நிலைமை கவலைக்கிடமாக போயிடும். அதுதான் உண்மை. அதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கங்க. விஜயே வந்தாலும் அவர் நல்லது பண்ணுறதுக்கு அவருக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். நான் டிவிக்கே சப்போர்ட்டர்ஸ் கிடையாது, ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லது பண்ண நினச்சா சப்போர்ட் பண்ணுவேன்.